Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு நாள் ஒரு காலகட்டத்துல கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய சில நல்ல குவாலிட்டிஸை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஸ்பவுஸ் கூட உட்காந்து பாருங்க. முதல்ல நான் சொல்ல போற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆஸ் யூ ஆல் நோ, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு ஃபவுண்டேஷனாகவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுலேயுமே எஸ்பெஷலி மேரிட் லைஃப்ல ஒரு மேரிட் லைஃபோட பேக் போனே ட்ரஸ்ட் தான். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்ன? ஒருத்தங்களுக்கு உண்மையா இருக்கிறது மட்டும்தான் ட்ரஸ்டா அப்படின்னு பார்த்தா, மேரேஜ் லைஃப்ல ட்ரஸ்ட் எந்த மாதிரியான ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த இவங்க கிட்ட ஷேர் பண்ணோம்னா, அதாவது நம்மளோட ஸ்பவுஸ்ன்றது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அவங்கள தான் ஸ்பவுஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஸ்பவுஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணா அவங்க நம்மள தப்பா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளோட ஸ்பவுஸ்க்கு நம்ம கொடுக்கற வேண்டிய ட்ரஸ்ட் ரொம்பவே மேரேஜ் லைஃப்ல இம்பார்ட்டண்டா இருக்கு. அதுலயுமே உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள டவுட்ஸ் அண்ட் சீக்ரஸிய வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா அப்பவே பேசி அதை சார்ட் அவுட் பண்ண பாருங்க. அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பா சீக்ரெட்ஸை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் ஒரு ப்ராப்பரான பில்டப்பா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்க லைஃப்ல பீஸ் இருக்கும் அப்படிங்கறத எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே சமயம் ஒன்ஸ் ப்ரோக்கன் ட்ரஸ்ட்டை மறுபடியும் உங்களால ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படி நீங்க ஒட்ட வச்சாலும் அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதுக்குள்ள உங்க லைஃப்ல நிறைய நாள் வேஸ்ட் ஆயிடும். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற தேவையான ட்ரஸ்ட்டை மேரேஜ் லைஃப்ல பில்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதான முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். ஸோ உங்க ஸ்பவுஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுங்க, அதாவது பேசுங்க. பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும் போது பேசுங்க, நேரம் கிடைக்கலன்னா பேசுறதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நேர்பட பேசுறதுனால தான் சால்வ் பண்ண முடியும். ஏதோ ஒரு சண்டையா கூட இருக்கட்டும், நீங்க நேரடியா உட்காந்து உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கூட உட்காந்து பேசுறதுனால அந்த பிரச்சனையை கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பேசுறது மட்டும் இல்லை, காது கொடுத்து கேட்கறது. ஸோ உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்க பழகிக்கோங்க. அடுத்ததா இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்துக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஃபேக்டை மட்டும் நீங்க உங்க டிஸ்கஷன்ல வச்சுக்காம அந்த ஃபேக்டை பத்தின உங்களோட ஹார்ட் ஃபெல்ட் ஃபீலிங்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஸோ இதையுமே நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுனால இது உன்னாலதான் நடந்தது, இது என்னாலதான் நடந்ததுன்னு பிளேம்ஸை கிரியேட் பண்ணாம உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்கான ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் தான் ரெஸ்பெக்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கண்டிப்பா ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட்னா என்ன? ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க காலை தொட்டு கும்பிடுறது கிடையாது ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க எப்படி பேசுறோம், ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது, ஒருத்தங்க சொல்ற விஷயத்த இன்னொருத்தர் டிஸ்அக்ரி பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூஸை இவங்க எப்படி ஹானர் பண்றாங்க, நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுன்னு இது எல்லாமே ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளதான் வருது. ஸோ ஒருத்தங்க பேசும்போதோ இல்லை ஏதோ ஒரு க்ரௌடா இருக்கும் போதோ உங்களோட ஸ்பவுஸை எந்த விதத்துலையும் நீங்க விட்டு கொடுக்காதீங்க. ஸோ அதுவே ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்டான ஒரு விஷயம். ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப்குள்ள இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே சொதப்பி போயிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பப்ளிக்ல வச்சு கரெக்ட் பண்ண பார்க்காதீங்க. உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை நீங்க பப்ளிக்ல வச்சு பாராட்டலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க ரெண்டு பேரும் இருக்க ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்ல வச்சு அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையில மரியாதை அதிகமாகும். ஸோ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்குள்ள வச்சுக்கோங்க.
நாலாவதா நம்ம பார்க்க போறது லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ ரிலேஷன்ஷிப்குள்ள லவ் அண்ட் அஃபெக்ஷன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரூட் மாதிரின்னு சொல்லலாம். அதுதான் ஒரு வேரே. ஸோ வந்து உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க லவ் அண்ட் அஃபெக்ஷனை எப்போவுமே அலைவாக வச்சுக்கோங்க. அதாவது த்ரூ அவுட் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ போகிற அத்தனை நாளுமே உங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து உயிரோடு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த லவ் அஃபெக்ஷன் காமிச்சிக்கிறது, ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் எதுவுமே இல்லாமல் இனி நம்மளோட லைஃபே குழந்தைக்காக தானோ இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதுக்காகவும் அவங்கள வந்து டேக் கேர் பண்ணுறதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசக்கூட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் லவ் அண்ட் அஃபெக்ஷனை உயிரோட நீங்கள் உயிரோட இருக்க வரைக்கும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்ட்க்கோ பர்த்டே இல்லை உங்களோட ஆனிவர்சரி, இன்னைக்கு பாரு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, உன்னை எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு இல்லாமல் டெய்லியுமே வந்து உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸை காமிச்சிட்டே இருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு குட்டி வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஹக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு குட்டி குட்டி ஒரு கைண்டான ஆக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன கெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம். பட் உங்கள் லவ்ட் ஒன்ஸை ஃபீல் ஹாப்பியாக டெய்லியுமே ஃபீல் ஹாப்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஆஃபீஸ்லேருந்து வராரு, ஒரு சின்ன சாக்லேட் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாருன்னா இட் இஸ் அ சைன் ஆஃப் லவ். ஒரு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு சின்ன விதம் அது. ஸோ வந்து இது என்ன ₹1 சாக்லேட் தானே அப்படின்னு ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்காதீங்க. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ண பழகுங்க. அந்த அப்ரிஷியேட் பண்ணுற வேர்ட்ஸில் உங்களோட லவ்வை காட்டுங்க. லவ் இஸ் நாட் அபவுட் ஹேவிங் ரொமான்ஸ் மட்டும்தான் லவ் அப்படின்னு கிடையாது. அதை தாண்டி லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறது கூட இட் இஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் யுவர் லவ் தான். ஸோ வந்து லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்றைக்குமே வந்து வெட்கப்படாதீங்க. அது சே ஃபார் எக்ஸாம்பிள் அது பப்ளிக்காக இருக்கட்டும் இல்லை உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸாக இருக்கட்டும். நான் வந்து இந்த மாதிரி இல்லை, நான் வந்து ஒரு ரகடான பாய் இல்லை ரகடான கேர்ள், எனக்கு வந்து இந்த மாதிரி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து லவ்வை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறத வந்து என்றைக்குமே கிரிஞ்சாக ஃபீல் பண்ணாதீங்க. என்றைக்குமே வந்து அது ஒரு மாதிரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வராது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும், முடியும். அது வந்து ஒருத்தங்க ஒரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டைல் என்ன, உங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எம்பத்தி. ஏதோ ஒரு பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உங்க பார்ட்னரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நின்று யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்களோட ஷூஸ்ல நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை வந்து மேக்சிமம் சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் என்னோட நியாயம் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு இல்லாம அவங்க ஏன் இதை சொல்றாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத நீங்க ஒன்ஸ் செக் பண்ணீங்கனாலே உங்களோட கோபம் குறைஞ்சு இந்த ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எம்பத்தி அப்படின்ற டாபிக் கீழே இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, ரொம்ப கேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏதோ ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கோவமாகவே இருந்தாலும் கொஞ்சம் ஜென்ரலாக மாறிடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்குது, உங்கள் ஒய்ஃப் வந்து அழுதுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது நீலக்கண்ணீர்லாம் கிடையாது, நார்மலான நெஜ கண்ணீரை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஹர்ட் ஆகி அழுதுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் கோவத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஜென்டலாக அவங்கள ஹேண்டில் பண்ண பாருங்க. அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் வந்து பேச ஆரம்பிங்க. பிகாஸ் ஹர்ட் ஆன டைமில் நீங்கள் வந்து இன்னுமே கோவமாக பேசும்போது இன்னுமே அது ஹர்ட் ஆகி அது வந்து பிரச்சனை வந்து பெருசாகத்தான் பார்க்குமே தவிர வந்து உங்களுக்கு வந்து அது ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், ஒய்ஃப்க்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஸோ உங்களோட ஒய்ஃபோட ஆர்கியூமெண்ட் வந்து உங்களோட ஆர்கியூமெண்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க, மேபி அவங்க சொல்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ ஒரு விஷயத்த நான் வந்து என்னோட கரியர் பேஸ்டோ இல்லை ஃப்யூச்சருக்காக இது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண பாருங்கள். எடுத்தோடனே வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் வந்து ஆகாது அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து ஜட்ஜ் பண்ணி அது வந்து உங்களுக்குலாம் அதெல்லாம் வராது, உங்களுக்குலாம் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லாமல் மேக்ஸிமம் அதில் இருக்க நல்லது அண்ட் கெட்டது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள். பட் வந்து
எண்ட் ஆஃப் தி டைம் அது வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணுமே தவிர ஜட்ஜ் பண்ணி அது உனக்கு வராது, உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் பேஷன்ஸ். மனுஷனா பிறந்த எல்லாருமே கண்டிப்பா தப்பு பண்ணுவோம். அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுல ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிடுவோம். ஸோ தப்பு பண்ணா சொல்லி புரிய வைக்க பாருங்க. சொன்னோன்னே எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? எல்லாருக்குமே அந்த மாதிரி புரிஞ்சிடாது. ஒருத்தவங்களுக்கு உடனே புரியும், ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களோட பார்ட்னருக்கு நீங்க சொல்லி புரிய வச்சுட்டு அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க. ரிலேஷன்ஷிப்ல பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், சப்போர்ட். உங்களோட பார்ட்னர் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷனலாகவும் மெயினாக அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டஃப் டைம்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணவும் ரெடியாக இருங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க லவ்வை இன்னுமே அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் பார்ட்னருக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களை தவிர வேறு யார் இருக்கா? அடுத்ததான் நான் முக்கியமாக சொல்ல போகிற ஒரு விஷயம் தான் ஃபர்கிவ்னஸ். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை உட்காந்து பேசி சால்வ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு நீங்க செஞ்ச தப்புல இருந்து இனி இதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, இதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு லைஃபை மூவ் ஆன் பண்ணுங்க. இப்படி இருந்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான மேரிட் லைஃப் வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, பேசி சால்வும் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கர்ஜை வந்து இன்னுமே நீங்க சுமந்துக்கிட்டே சுத்தாதீங்க, அதை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கர்ஜை நீங்க சுமந்துக்கிட்டே சுத்துற பட்சத்துல உங்க 2 பேருக்குள்ள எமோஷனல் டிஸ்டன்ஸ் தான் ஏற்படும். ஸோ அதை வந்து நீங்க மனசுலயே வச்சுட்டு இல்லாம என்னெல்லாம் பேசணுமோ பேசி கிளியர் பண்ணி லெட் இட் கோ. ஸோ தட் உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லாம ஹாப்பியா உங்க லைஃப்பை லீட் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், ஷேர் கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பை 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுங்க. அது வந்து என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியை க்ரோ பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை கோல்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சார்ந்த ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பேசி இது சரி, இது தப்பு, இது என்னோட ஒப்பீனியன், இது உன்னோட ஒப்பீனியன், எல்லா ஒப்பீனியன்ஸையும் கேட்டு அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து டெசிஷன்ஸ் எடுங்க. ஸோ ஒருத்தர் எடுக்கிற டெசிஷன் இன்னொருத்தருக்கு ஒரு அளவுக்கு ஓகே, பட் ஸ்டில் இந்த ஒரு query மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னா அதை மட்டும் சொல்லிட்டு அவங்க எடுக்கிற டெசிஷனுக்கு நீங்க அக்ரி பண்ணுங்க, நீங்க எடுக்கிற டெசிஷனுக்கு அவங்க அக்ரி பண்ணட்டும். ஸோ இது மாதிரியான டெசிஷன் மேக்கிங்ல எல்லாருமே ஈக்குவலா உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணி நல்லபடியா ஈக்குவலான ஒரு டெசிஷனா பார்த்து எடுங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ரியாரிட்டை, அதாவது இப்போ நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம், உங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மேபி கார் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எது இம்பார்ட்டன்ட்டோ அதை பேசி புரிய வச்சு, இன்னொருத்தவங்களுக்கு புரிய வச்சு, இப்போ வீடு தான் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் இல்லை கார் தான் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள புரிய வச்சு 2 பேரும் சேர்ந்து டிசிஷனுக்கு அக்ரி பண்ணிட்டு ஒரு விஷயத்த செய்ய பாருங்க. அடுத்ததான் நான் சொல்ல போறது, ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் டுகெதர். அதாவது ஹாப்பியான டைம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுவுமே இப்போ இருக்க பிஸியான ஸ்கெடியூலுக்கு நடுவில் ரொம்ப ஹாப்பியான ரிலாக்ஸிங்கான டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசுறதுக்கு, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கு. அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் எந்த விதமான இன்ட்ரப்ஷன்ஸும் இல்லாமல், ஃபோன் பேசாமல், ஃபோன் பார்க்காம, வேற எந்த மாதிரியான இன்ட்ரக்ஷன், அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையா கூட இருக்கட்டும், ஒரு 1 hour யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதனால வந்து நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். நிறைய ஐடியாஸ், உங்களோட லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களால கேப்சர்ஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு உங்களால பிளான் பண்ண முடியும். நிறைய நல்ல விஷயங்கள் இதனால நடக்கும். ஸோ சண்டை சச்சரவு இல்லாமல் போகிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவாலிட்டியான டைம் உங்கள் ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் தான் டீம் ஒர்க். ஸோ டீம் ஒர்க் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது என்ன ஆஃபீஸா டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் டெசிஷன்ஸையும் ஷேர் பண்ண கற்றுக்கோங்க. அது ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்க வேலையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், ஒருத்தருக்கு நம்மளே இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாமல், இப்போ ஹஸ்பண்டே சம்பாதிச்சுட்டு வராரு,
நம்மள வேலை செஞ்சுட்டே இருக்கோம், ஸோ இது வந்து அவரே பண்ணுறாரு, இது வந்து நம்மளே பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் ஷேர் பண்ணிக்கும் போது எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதனால உங்களோட பாண்டும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்போவுமே ஷேர் பண்ணி பண்ணுறதுக்கு பழகுங்க. உங்கள் ஒய்ஃபும் அண்ட் ஹஸ்பண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டீமாக வேலை செய்ய பாருங்கள், அகெயின்ஸ்டாக வேலை செய்யாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ், காம்படிட்டர்ஸ் கிடையாது. ஸோ எந்த விதமான போட்டி பொறாமையும் இல்லாமல் ஷேர் பண்ணி எல்லா கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஃபாலோ பண்ண பாருங்கள், அதை வந்து இன்டேக் பண்ண பாருங்கள். ஸோ தட் உங்களோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.